ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடர்புடையவரை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்திருப்பதை எப்படி பார்க்கிறீர்கள் என்ற கேள்விக்கு பொதுமக்கள் அளித்த பதில்களை தற்பொழுது பார்ப்போம். மிகப்பெரிய தலைவர் அப்படி அவருக்கு நடந்ததுனால இது நடந்திருக்கு. ஏன்னா பதில் சொல்லணுமே அப்படின்னு. ஆனால் இதேபோல் தமிழகத்தில் உள்ள மற்ற சாதாரண மக்களுக்கு இது போன்ற அநீதி இழைக்கப்படும் போது காவல்துறை இது போன்ற நடவடிக்கை எடுக்கிறதா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை பண்ணவங்கள ரவுடியில் என்கவுண்டரில் போட்டாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். அதை பற்றி ஒன்றும் இல்லை, சில ரவுடிகளெல்லாம் சுட வேண்டியதான். இது மாதிரி பொதுமக்களுக்கும் பொது ஜனங்களுக்கும் இடையூறாக உள்ள அனைத்து ரவுடிகளும் சுடுவீங்களா நீங்கள்? ஏழை எளிய மக்களுக்கு இந்த சட்டம் செயல்படுமா அப்படிங்கிறது எங்களோட கேள்வி எப்போவுமே இருக்குது. பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாலும் அவங்க பக்கம் இந்த போலீஸு எப்போவுமே நிற்கணும். கூலிப்படை கொலை பண்ணுறதுக்கு இப்போ இருக்கிற மாதிரி இருக்குது. இது முற்றிலுமாக நம்ம முதலமைச்சர் தான் இதை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். உண்மையிலே ஏற்கத்தக்கது அல்ல. எல்லாருக்கும் இன்னும் பயம் அதிகமாகுது. ஈஸியாக ஒருத்தவங்களை கொலை பண்ணிடுவாங்க, அவங்க தப்பிச்சிருவாங்க, பணம் இருந்தால் ஈஸியாக தப்பிச்சிடலாம் அப்படின்னு பாமர மக்கள்லாம் ரொம்ப பயப்படுற மாதிரி சூழல் வந்துருச்சு. சாதாரண மக்கள் சாமானியனுக்கு கூலிப்படை வச்சு கொள்கிறப்போ, அடிக்கிறப்போ, உதைக்கிறப்போ அதே போல் இந்த அரசாங்கமும் காவல்துறையும் செயல்படுதா அப்படின்னா தமிழ்நாட்டில் கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதனால் இப்படிப்பட்ட என்கவுண்டர் செஞ்சுருக்கிறத ஒரு பக்கம் வரவேற்பு பண்ணினாலும் சாமானிய மக்களுக்கும் இதுபோல் அரசும் காவல்துறையும் செயல்பட்டால் வரவேற்பத்தக்கதாக தான் நான் கருதுகிறேன். போலீஸார் என்கவுண்டர் பண்ணி கொண்டு இருக்கிறார். இதே இது மாதிரி நமக்கு கொலை நடக்காமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டே முன்னெச்சரிக்கையாக போலீஸ் தீவிரமாக நடவடிக்கை எடுத்தால் வரவேற்கத்தக்க நிகழ்வாக இருக்கும். இதை அரசியல்வாதிங்கிறதுனால அதுக்கப்புறம் இது நடந்திருக்கு. இதே இது பொதுமக்களுக்கும் பாதிப்பு முன்னெச்சரிக்கையாக எடுத்திருந்தால் நல்லா வரவேற்கத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.